கானானுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கானானுடைய பிள்ளைகளுடைய வம்சம்தான் கானானியர்கள். 7 பெரிய ஜாதிகள் கானானியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏத்தியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள், பெர்சியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அவங்கள தான் அந்த பெரிய ராட்சச பிறவிகள். அவர்களுடைய சந்ததிகளுக்கு பேர் தான் கானானியர்கள். அவர்கள் அந்த கானான் தேசம் முழுவதையும் பரவி இருந்ததாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கானான் வம்சத்தில் சேர்ந்த ஒரு மனிதனுடைய மனைவிதான் இந்த பெண். நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது அந்த அந்த இனத்தினுடைய அடையாளம் சொல்லப்பட்டால் அது அவனுடைய புருஷனுடைய பெயரை சொல்லப்படுகிறது என்ற அர்த்தம். அந்த பெண்ணுடைய அடையாளத்தை சொல்லப்படுகிறது என்றால் அவள் அந்த வம்சத்தில் இல்லாதவள் என்பதற்கு பிரித்து சொல்லப்படுகிறது தான் இங்க மார்க்கு கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு. இவளுடைய புருஷன் கானானியன், ஆனால் இவளோ கிரேக்க இடத்தை சேர்ந்தவர். அல்லேலூயா. இவளுக்கு இந்த இடம் புதியது, ஆனால் அவனுடைய கணவனுக்கு இது பழகி போன இடம். கணவன் இறந்து விட்டான். இப்பொழுது மகளுக்கு கொடிய ஒரு வியாதி. இந்த வியாதி வெகு காலங்களால் அவள் கைகளிலே அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. பல நாட்களா அந்த வியாதியிலே அந்த பிள்ளை போராடுகிறார். அப்புறம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 28வது வசனத்துல, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேற்றின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆனா மத்தேயு புத்தகத்துல எஜமானுடைய துணிக்கையில் இருக்கிற அப்பத்தை தின்னுமே. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இங்க பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை கொண்டு வர்றா. ஒண்ணு, தேவனை உயர்த்துறா, தாவீதின் குமாரனின் சொல்லி. 2வது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்காகத்தான் நான் இப்ப என்னுடைய முழு ஊழியத்தையும் செய்ய போறேன் அப்படின்னும் போது அவ கேட்கல, நாங்கெல்லாம் கண்ணா தெரியலையா, நீங்களாம் தெய்வமா, என்ன ஓர வஞ்சனை பண்ற இப்படின்னு சொல்லி அதிக பிரசங்கிதனமா பண்ணாம அவ ரொம்ப அழகா கேட்கிறா, மெய்தான் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு எஜமானர்கள், எஜமான்கள் தின்னுகிற அப்பத்தின் துணிக்கையை நாய்கள் தின்னுமே. உங்களுக்கு இந்த வேர்டு புரியுதா? அவ யூதர்களை, இஸ்ரவேலர்களை, ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களை அப்படியே கனப்படுத்தினாள். இயேசுவை தாவீதின் குமாரனை என்று கனப்படுத்தினால், அவர் வந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய எஜமான்கள் என்று கனப்படுத்தினால், நாங்க ஒரு நாய்கள் தான் அப்படின்ட்டு தன்னை ஏற்றுக்கொண்டு தாழ்த்தி நின்னால், அவருடைய தாழ்மையை கண்ட இயேசு ஆச்சரியப்பட்டார். உங்களிலும் இன்னொருத்தர் மேன்மை நினைப்பீங்களா? இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய சாவி. பொறுமை விசுவாசத்தை திறக்கும். 2வது, தாழ்மை கிருபையை திறக்கும். அந்த பொண்ணுக்கு வெறும் ஒரே வார்த்தையில உன் விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னா அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் அவளுக்கு வெளிப்பாட்டை கனம் பண்ணினார், அவளுடைய தாழ்மையை கனம் பண்ணினார், அவளுடைய பொறுமையை கனம் பண்ணினார், அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஏன்னா எல்லாராலையும் சுகமாக்க முடியல, என் பிள்ளையை நீங்க சுகமாக்க முடியும் வந்து கால் கீழே விழுந்தால், பாதத்திலே விழுந்தால், முதல்ல சொல்லுங்க, தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டார். 2வது, அவருடைய பாதத்திலே தெரியணும். ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றம் தேவனுடைய பாதத்துல தான் இருக்குது அப்படின்றத நம்பணும். நமக்கு அந்த அவ கத்துக் கொடுக்குற பாடம் பாருங்க, வேற அங்க இங்க எங்கேயும் ஓடல. கரெக்டா வந்தா இயேசுவின் பாதத்துல விழுந்தாள், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாள். ஜெபம் பண்றோம், ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்கிற பழக்கம். லாஸ்டா எப்ப ஜெபம் பண்ணீங்க? தினமும் எனக்கு 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. பரவாயில்லையே, தானியேலை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எப்பப்பா ஜெபம் பண்ணுவேன்? காலையில 7:30க்கு, மதியானம் 1 மணிக்கு, நைட்டு சில டைம்ல 8, சில டைம்ல 9. என்னடா வித்தியாசமா இருக்குது? காலையில சாப்பிடும்போது, மதியானம் சாப்பிடும்போது, நைட் சாப்பிடும்போது. ஆசீர்வாதமான ஜெபம். அல்லேலூயா. இந்த மாதிரியான கிடையாது. பாதத்தில் அவள் விழுந்து கிடந்தால். தாவீது சொல்றார் இல்லையா 40ஆம் சங்கீதத்திலையா, நான் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய். அடிக்கடி சொல்ற வசனம் தான் இது. உங்களுடைய பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிறது ராஜாவையே உங்க பக்கமா இழுத்து கொண்டாந்து உங்க பக்கத்துல நிறுத்திடும். சொல்லுங்க வசந்த, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இந்த பொண்ணை சாதாரணமா கேட்கல,
அவன் வந்து தேவனை அறிந்து தேவ சமூகத்துல விழுந்து பொறுமையோட காத்திருக்கிறார். இப்ப தரமாட்டேன், சரி எப்படியும் நீங்க தருவீங்க ஆண்டவரே. என்ன சொல்றாரு, இப்ப முந்தி பிள்ளைகள் தின்று திருப்தி ஆகட்டும். அந்த வேர்டு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் வந்து பிள்ளைங்க அப்படின்றாரு, உங்களை பார்த்து நாய் நாய் குட்டி. ஏன்னா அவ யாருக்கு வரல, தனக்காக கேட்கல, தான் பிள்ளை கேட்கிறா. நீங்க உங்களை திட்டினா கூட வச்சு சும்மா இருவீங்க, உங்க பிள்ளைய திட்டினா சும்மா இருப்பீங்களா? ஐயா ஆண்டவரே, என் பிள்ளை வந்து நோயோட கிடக்குது, பேயோட கிடக்குது, நாய் குட்டின்ட்டாரு. நீ நாய், உன் பிள்ளை நாய் குட்டி. இந்த நாய் குட்டிகளுக்கு சாப்பாடு இப்ப கிடையாது, என் பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்றாரு. இப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் ஆவியனில் பீஸ் வரலாட்டியே உங்களுக்கு அபிஷேகம் நிரம்பிடுது. பைபிள் காலேஜில் ஒரு பாஸ், உண்மையா நடந்த விஷயம், பைபிள் காலேஜில் ஒரு பாஸ்ட் வந்து ஓங்கி ஒரு இடி அடிச்சிட்டாரு. இன்னொரு பாஸ்டர் மூக்கல் ரத்தம், அடிச்ச பாஸ்டர் அடி வாங்கின பாஸ்டர், ரெண்டு பேரும் போயிட்டு டீன் தணிக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இல்ல திடீர்னு சிம்சோன் ஆவி உள்ள இறங்கிருச்சு, அடக்க முடியல, அடிச்சிட்டேன். அவளை பாருங்க, நீ ஒரு நாய், உன் பிள்ளை ஒரு நாய்க்குட்டி, இதை விட கேவலமா பேச முடியுமா? இயேசு பேசினாரு, அவரை புரிஞ்சு வச்சிருந்தா. நாயின்னு இயேசு சொல்லும் போது, நீங்க தாவீதின் குமாரன், உங்க பிள்ளைங்க எனக்கு எங்களுக்கு எஜமான், நாங்க நாய்க்குட்டி தான், ஆனாலும் அப்பம் தர வேணாம், உனக்கியாச்சும் தர மாட்டீங்களா? கர்த்தர் ஒருத்தவங்களை சோதிக்கிறாருன்னா உங்க விசுவாச லெவலை பார்த்துதான் கையை வைத்து சொல்லுங்க, தேவன் நேசிக்கிற குமாரனையும் குமாரத்தையும் சிட்சிப்பார். கர்த்தர் கையெழுக்கப்பட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சோதனையை கர்த்தர் அனுப்புறாருனா கூட அவர் உங்களை நேசிச்சா மட்டும்தான் முடியும். உங்களை கர்த்தர் சில விஷயத்த உங்களை புடமிடுகிறாருனா கூட உங்களை நேசிச்சாதான் முடியும், சிட்சிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவரு அப்பா கிடையாது. தன் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நான் உங்களை சிட்சித்து நடப்பேன்வார். அல்லேலூயா. இந்த பொண்ணுகிட்ட கத்துக்கிற கடைசி பாடம், இப்போ இயேசு பாத்துல உட்காந்துருக்கா இல்லையா, தாழ்த்துனா. ஒரு முறை ஒரு 3 முறை சொல்லுங்க. இல்லைன்னா தாழ்த்துவார், தாழ்த்துவார். தாழ்த்தலைன்னா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லுவேன். உங்களுக்கு புரியலைன்னா அப்புறம் நீங்க புரியுற மாதிரி சொல்லுவார். எனக்கு விஷயம், ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டைலில் நமக்கு சொல்லுவார். நமக்கு புரியலைன்னா நம்ம ஸ்டைலில் நமக்கு சொல்லுவார். இப்போ நமக்கு எல்லாமே என்ன ஆகும், தெளிவாக புரியும். அவர் சொல்கிற ஸ்டைலே நம்ம என்ன பண்ணிடணும், புரிஞ்சிடணும். மீன் பிடிக்கணும், மீன் வலை, 2வது மீன் தூண்டில். யார் கையில்? ரெண்டுமே பேதுரு கையில் தான். மீன் வலை, மீனுக்கு சேதமே இல்லை, வலைக்கு தான் சேதம். ஆனால் 2வது மீன் தூண்டில், மீனுக்கு சேதம், தூண்டிலுக்கு சேதம் இல்லை. நம்ம தாழ்த்தணும், படகுல மிதப்போம். தாழ்த்தல உள்ள எடுத்து பிரிச்சு வாய்க்குள்ள காசை வெளியே எடுக்கிற வரைக்கும் ஆபரேஷன் நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எதனா புரியுதா? உங்களுக்கு அவள் தன்னை, உங்கள யாராச்சும் ஒரு அம்மா சொல்லுங்க பார்க்கலாம், நான் இந்த அளவுக்கு என்னைய ஒருத்தவங்க நாயின்னு சொன்னா கூட நான் அப்படி இல்லையே, நான் தான் விசுவாசிகளை பார்க்குறேனே, இன்னும் இல்லை. நீங்க தாழ்த்தி பாருங்க. கர்த்தர், அதாவது தேவன் இல்லாத நற்கிரியை எப்படி பரலோகம் கணக்கெடுக்காதோ அதே மாதிரி நீங்க தேவனை முக்கியத்துவப்படுத்தி நீங்க பொறுத்துக்கு போறது வேற, நீங்க மனுஷனுக்காக பொறுத்து போறது வேற. நல்லா கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எங்க சொந்தக்காரங்க, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள எப்படி அவங்க தப்பா பேசுறாங்க, பட் அவங்க முகத்தை நான் காயப்படுத்திடக்கூடாது, அவங்க மனசை உடைச்சிடக்கூடாது, இப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, விட்டு கொடுத்து போவீங்கல்ல. அவரு சரி வயசானவர் தெரியாம பேசிட்டு போயிட்டாரு, என்ன இருந்தாலும் எங்க அப்பா தானே, என்ன இருந்தாலும் எங்க அம்மா தானே, என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் தானே, என்ன இருந்தாலும் எங்க ஓர குத்தி தானே, எங்கால என்னென்ன தெரியும், என்ன முறைன்னு தெரியாது, இவர் தானே அவர் தானேன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனா நீங்க
அவங்கள ஏன் பொறுத்தீங்க, ஏன் சகிச்சீங்க, ஏன் விட்டு கொடுத்தீங்கன்னா, சொந்தக்காரங்க நாளைக்கு நமக்கு தேவை, மூஞ்சி முறிச்சிட முடியாது இப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, பொறுத்து போகுது இல்லையா? இது பரலோகத்துக்கு கணக்குல வராது, இது கிருபைன்ற கணக்குல வராது, இது தாழ்மைன்ற கணக்குல வராது, பொறுமைன்ற கணக்குல வராது, இது ப்ராஃபிட்ன்ற கணக்குல தான் வரும். என்ன கணக்குல வரும்? ப்ராஃபிட் என்னது? இன்னைக்கு வாயை கொடுத்து அதை விட்டுட்டோம்னா நமக்கு நாளைக்கு சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா, தேவை வந்தா உதவிக்கு வர மாட்டாங்க, சாவுக்கு வர மாட்டாங்க, நல்லதுக்கு வர மாட்டாங்க, கெட்டதுக்கு வர மாட்டாங்க. முகத்தை பார்த்து அவனுக்காக தான் நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க, விட்டு கொடுத்து போறீங்களே தவிர, நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அங்க தேவனை மையப்படுத்தி தேவனுக்காக பொறுத்தீங்கன்னா அது பரலோகம் அங்கீகரிக்கும். அல்லேலூயா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? கிறிஸ்தவர்களுக்குள்ளே நடக்கிற விஷயம், நமக்கு நல்லா பிடிச்சவங்க செய்யும் போது என்ன பண்ணுவோம், அமைதியா விட்டு போயிடுவோம். அதே ஒண்ணு இன்னொருத்தவங்க செய்யும் போது நம்மளால, நீ என்ன கேட்க யாரு, நீ அவன் யாரு, அவ பேசலாம், அவன் யாரு எனக்கு, நீ யார், நீ என்ன பேசலாம். அப்ப இந்த சண்டையில பிரச்சனை காரணம்னா இவங்க பிடிச்சவங்க, இவங்க பிடிக்காதீங்க. அதனால இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்க அந்த விஷயத்தை எப்படி நீங்க அணுகணும் அப்படின்னா, தேவன் நிமித்தம் நான் பொறுக்கிறேன், தேவன் நிமித்தம் நான் சகிக்கிறேன், தேவன் நிமித்தம் நான் இறங்குறேன்னா அது மட்டும்தான் கிருபையாய் நமக்கு அக்கௌண்ட்ல வருமே தவிர, பொறுமை சகிப்புக்குள்ள கூட இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இயேசு சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழியிலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இதன் நிமித்தம் மகிழ்ந்து, அது ரொம்ப முக்கியம், மகிழ்ந்து எதன் நிமித்தம், உங்களை 4 பேர் காரி தூக்கிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, பொய்யா புழுகி மூட்டை கட்டி சுத்துறாங்க, காரி துப்பாக குறையா செய்யறாங்க. ஆனாலும் இவர் என்ன சொல்றாரு, அதை நீ எப்படி ஏத்துக்கணும், என் நிமித்தம் ஏத்துக்கொன்றாரு. எத்தனை புரியுது உங்களுக்கு? அது எங்க இருக்குது? மேத்யூ 6 தானே இருக்குது, 5 இருக்குது. பாருங்க பார்க்கலாம். 5, 11, 12 அங்க பாத்தீங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, என் நிமித்தம். உங்க சண்டைக்குள்ள பொறுத்து போறதெல்லாம் இந்த கணக்குல வராது. எந்த கணக்குல வரணும்? என் நிமித்தம். எனக்கு தெரியுது, என்னால முடியும், கர்த்தர் நிமித்தம் பொறுமையா போறீங்கன்னா அதுக்கு பேர் தான் பொறுமை, அதுக்கு பேர் தான் தாழ்மை, அதுக்கு பேர் தான் சகிப்பு. அதை பரலோகம் என்ன பண்ணும், உங்களுக்கு கிரெடிட்டா மாத்திக்கிட்டே இருக்கும். புரியும் மனசலாயோ? புரிஞ்சா இல்லையா? இதற்கு அப்புறம் நாளைய நாளில் இருந்து உங்கள் வீட்டில் யாராவது எழுப்பினார்களா, கர்த்தர் நிமித்தம் என் வாய் மீறாதபடி என் நாவை உடன்படிக்கை செய்திருக்கிறேன். யார் இது? தாவீது சொல்றார், என் நாவு மீறாதபடி, என் கண் மீறாதபடி, என் அவயங்கள் மீறாதபடி ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. தாழ்மைன்றது பொறுத்து போறது, சகித்து போறது மட்டும் கிடையாது. ஆமா, நீங்க எல்லாம் இப்படி கீழே குனிறீங்க இல்லையா, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நோட்டு போட்டு எழுதி கொடுக்கணும் இந்த செய்தியை. நீங்க தான் ஆளுங்க. அல்லேலூயா. நம்மளால இப்பதான் நம்ம கேஷுவலா, உங்க கேஷுவல் எல்லாம் நல்லா தெரியும், நீங்க ரவுண்டு கட்டுறது தெரியும். அல்லேலூயா. உள்ள அல்லேலூயாவும் வெளியில ஆளே இல்லையான்ற அளவுக்கு நீங்க பண்ற பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன டவுட்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களால ஏன் சில காரியத்துல உங்களால நிதானமா இருக்க முடியல? 1க்கு 2 முறை பிரச்சனையா வந்தா சொல்லணும். அப்படி இல்லையா, 3ஆவதா இன்னொரு மனுஷனை வச்சு நியாயம் போய் பேசணும். அதுக்கு அவன் கேட்கலையா, அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு அவனை விட்டு விலகி. இதுதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம். மத்தேயு 18 தான் சொல்றாரு இல்லையா, சகோதரன் வழக்குண்டானா அவன்கிட்ட ஒப்புரவாகும் இல்லையா, 2-3 பேரை கூட்டிட்டு போ, அவன்கிட்ட போய் சொல்லு, அவங்களுக்கு அவன் செவி கொடுக்கலையா, அவனுக்கு நீ அந்நியனா இருப்பாய், அவனுக்கு நீ கொஞ்சம் தூரமா இரு. மன்னிப்பு என்பது தேவனுடைய கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல். அல்லேலூயா. மன்னிக்க உங்களுக்கு மனம் வரும்னா உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அது எந்த சந்தேகமே இல்லை. இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்குள்ள, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாருங்க, செய்ய விரும்புகிறீர்களோ, எனக்கு என்ன செய்யணும்னு இந்த தம்பி எனக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறானோ, முதல்ல நான் என்ன பண்ணணும்? இதுவே எங்க இருக்குது? மத்தேயு 7 புரியுதுங்களா?
உங்களுக்கு ஒருத்தவங்க என்ன செய்ய விரும்புறாங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் என்னவா இந்த முழு பைபிளும் சொல்ற தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலா இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கையை வைத்துறாமன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற கணவனுடைய தாய் தகப்பனார், சகோதரிகள், சகோதரர்கள் அவங்க எப்படி நடந்துக்கணும் நீங்க விரும்புறீங்களோ உங்கள்கிட்ட, அதை நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அவங்க கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, கேவலமா பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, புறணி பேசுறாங்க, வீட்டுக்குள்ள உட்கார முடியல, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இல்ல என்னென்னமோ சம்திங், நீங்க சிறைப்பட்ட மாதிரி இருக்கலாம். பைபிள் சொல்கிற உண்மை என்னன்னா, நீங்க தான் அதை விதைக்கணும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, ஏன் உங்களால அன்பை விதைச்சு அன்பை அறுக்க முடியாதா? உங்களால விட்டு கொடுக்கறத விதைச்சு விட்டு கொடுக்கறத அறுக்க முடியாதா? நீங்க நினைக்க வேணாம், இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம ரூட்ல தான் சொல்லணும்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, முடிவு எடுக்காதீங்க. தேவன் நிமித்தம் நீங்க ஒண்ணு சகிச்சீங்கன்னா அது தேவன் நிமித்தம் பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அல்லேலூயா. தேவன் நிமித்தம் அது ரொம்ப முக்கியம். உங்க சுய அறிவுல சுயபலத்துல போனா அதுல தேவன் இருக்க மாட்டாரு. தேவன் நிமித்தம் நான் பொறுக்கிறேன், சகிக்கிறேன், விட்டு கொடுத்து போறேன், அந்த கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வாயை மூடி அவர்கள் உங்களுக்கு என்ன எப்படி உங்களோட ஒப்புரவாக நினைக்கிறீங்களோ அந்த ஒப்புரவாதல நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இது ஒரு விதையை நீங்க விதைச்சிருக்கிறீங்க. சில காலங்கள் கழித்து அவர்கள் உங்களோடு சிநேகமாகும்படி கர்த்தரே அதை செய்வார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு, அது அவருடைய வேலை, அதை அவர் செய்வாரு. நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம மற்றவங்க ரூட்ல போய் என்ன பண்ணக்கூடாது, மூக்களை விட நம்ம வழியில நான் பொறுத்து போறேன், நான் சகிச்சு போறேன், நான் விட்டு கொடுத்து போறேன், நான் தாழ்த்து போறேன். நீ நாயி, சரி ஆண்டவரே நீங்க எஜமான் தான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நீ நாயி, ஆமா நீங்க எஜமான். யோசிச்சு பாருங்க, எப்படி உங்களை யாராவது நாயின்னு சொன்னா ஆமா நீங்க எஜமான். இந்த தன்மைக்கு வரணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வேணாம். கோபத்துல என்ன இது, முதல்ல எடுத்தோனே நாய இருக்கிற எல்லா காட்டு மிருகங்களையும் சொல்லி கூட்டு வர்றது. நீ நல்லாவே கொஞ்சம் பேசும்போது நல்லா இருப்ப, நீ ஒரு சிங்கம், நீ ஒரு கரடின்றீங்கல்ல, காக்கான்றீங்க, நீ ஒரு புறா. டோன் தான் வேற மாதிரி இருக்கும், பட் வேர்டு மட்டும் மாத்தி பாரு. என்னடா எங்க இது உங்களுக்கு ஒரு தாரக மந்திரமா சொல்றேன். நீங்க வீட்டுல போயிட்டு உங்க பிள்ளைங்களை திட்டும் போது கோபம் வரும் இல்லையா, நீ எல்லாம் நல்லா இருப்ப, 100க்கு 100 மார்க் வாங்க, மூஞ்சப்பாரு அழகு தேவதை, போய் என் வயிற்றுல பிறந்திருக்கேன், நான் சந்தோஷப்படுறேன், உன்னாலதான் என் வாழ்க்கையே வாழப்போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் சவுண்டு யாக்கோபு போல இருக்கிறது, தொடும்பொழுது நீ ஏசாவை போல இருக்கிறாய். கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா ஆசீர்வாதம் வந்துடும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எதனை புரிஞ்சு உங்களுக்கு? கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்கணும். ஏனென்றால் ஒரு காற்று எங்கிருந்து வருகிறது எங்கே போகிறது என்று, அதே போல ஆவிக்குரியவனையும் நிதானித்து அறிய அந்த அளவுக்கு வச்சுக்கணும். நீங்க இப்ப நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை உடனே என்னால என்ன முடியாது, மாத்திக்க முடியாது. அது வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படியே உள்ள வளர்ந்துட்டதுனால ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், திட்டுங்க, பட் கொஞ்சம் மாத்தி திட்டுங்க. சவுண்டு எப்படிதான் இருக்கணும், யாக்கோபு போல தான் தெரியணும், பட் தொடும்போது ஃபீலிங் தப்பா இருக்கணும். அல்லேலூயா. அவன் கன்ஃபியூஸ் ஆனா, சவுண்டு யாக்கோபு இருக்குது, தொட்டா ஏசா மாதிரி இருக்கிறான், ஒன்றும் புரியல. சரி, வானத்தின் பனியினாலும் பூமியின் குழுமினாலும் உன்னை என்ன பண்றேன். ஈசாக்குடைய யோசனை திறனை என்ன பண்ணிடுச்சு, அது மாத்திடுச்சு. இதை நான் வந்து காமெடியா சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒன்று பண்ணும்போது அவன் எதிர்பார்த்ததுக்கு மீறி ஆப்போசிட்டா நம்ம நல்லது பண்ணும்போது அவன் என்ன ஆயிடுவான்னா குழம்பிடுவான், கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அங்க அவன் ஏசா கொல்ல வந்தவன் ஏன் கன்ஃபியூஸ் ஆனான்னா, இவன் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா நம்மளை வேற மாதிரி டீல் பண்றானேன்னு சொல்லி அவன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். சண்டையோட காம்ப்ரமைஸ் எங்க தான் இருக்குன்னா விட்டு கொடுத்து போறது தான் இருக்கு. அல்லேலூயா. வீட்டில் எப்படி நீங்க சொல்லி காட்டுங்க. நிறைய வார்த்தை வச்சிருப்பீங்களே, போய் நீ என் வயிற்றுல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி எது மாதிரியா திட்ட ஆரம்பிங்க. ஒருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணது கொடுத்து
பைபிள் அப்படிலாம் வேர்ட்ஸ் இருக்குது. 10 பிள்ளைகளை பார்க்க நானுக்கு அதிகம் அல்லவா? அதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள்லாம் கவிதை மொழியில் என்ன பண்ணுங்க, பேசுங்க. சாப்பாட்டில் உப்பே இல்லை அப்படின்னா கூட சாவுக்கு எதுவான யாது ஒன்று பண்ணி சேதப்படுத்தாது அப்படின்னு விசுவாச அறிக்கையில் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்க பொண்டாட்டி கருப்பா இருக்கு, கருப்பா இருந்தாலும் நீ அடி பாருங்க, மூஞ்சி ஒரு பக்கம் டொக்கு வாங்கியிருக்குதா சொல்லுங்க, வெடித்த மாதுளம் பழத்தை போல இருக்கிறாய். அல்லேலூயா. வேற வழி இல்லை, ஏன்னா அப்படிதான் போயாகணும். நீங்க உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துட்டா, ரெண்டாவதா கர்த்தர் தம்முடைய செயலை ஆரம்பிச்சிருவாரு. அவன் சத்துருக்கள் அவனோடு கூட, அது கர்த்தருடைய வேலை. நான் பைபிளை படிச்சதுனால சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதுனால சொல்றேன். கர்த்தருடைய வழி யோசேப்புக்கு சரியா இருந்ததுனால அவனுடைய சகோதரர் வந்து காலில் விழுந்து நான் பண்ணது உனக்கு தப்புன்னு செய்ய வச்சாரா இல்லையா? செய்ய வச்சாரா இல்லையா? இதை நம்பி பொறுத்து போங்கன்னு சொல்றேன், இதை நம்பி விட்டு கொடுங்கன்றேன், இதை நம்பி நீங்க செய்யுங்கன்றேன், இதை நம்பி உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றேன். அவ சொன்னா நான் நாய் தான், என் பிள்ளை நாய் தான், என் பிள்ளை நான் நாய், இப்ப நான் பெற்றதுனால அது என்னது நாய், சரி நீங்க பெரிய எஜமான் தான் சொல்லி முடிச்சோடனே அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 29. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். இப்ப சொல்லுங்க, எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம். ஏக புரிஞ்சா உங்களுக்கு? உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பயங்கரமா ஜெபம் பண்ணார் போலகுது, தினமும் பைபிள் வாசிப்பார் போலகுது, ஒரு வாரத்துக்கு தண்ணியே குடிக்காம சாப்பிடாம இருப்பார் போலகுது. இதை சொல்லல, கேரக்டரை சொல்றாரு. என்ன சொன்னாரு? அவருடைய மனம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டத நிலையை பார்த்து சொன்னாரு, வாவ், நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி. எந்த வார்த்தை? நான் நாய் தான் ஆண்டவரே, நீங்க தாவீதின் குமாரன் தான் ஆண்டவரே, உங்க ஜனங்கள் எஜமான்கள் தான் ஆண்டவரே, அவங்கெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் கூட நான் காத்திருக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட்டி தள்ளுவீங்கல்ல குப்பையில ஒரு துணிக்கைய, அந்த துணிக்கையை கொடுங்களேன் சாமி, நான் வாங்கிட்டு போறேன். இந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு என்றார். இப்ப கேட்டது யாரு? பிள்ளைக்குள்ள பேய். தாழ்த்தினது யாரு? பொறுத்து போனது யாரு? விட்டு கொடுத்தது யாரு? வெளிப்பாடு பெற்றுக்கிட்டது யாரு? காத்திருந்தது யாரு? சுகமானது யாரு? ஆப்போசிட்டா. கானானியர்கள் சாபம், கானானியருடைய உபச்சாரம், கானானியருடைய விக்கிரகாராதனை, கிரேக்கர்களுடைய சாபங்கள், அவர்களுடைய மந்திர வித்தைகள், பாதிப்பு யாரு? மகளுக்குள்ள பேய். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனாலும் அக்கிரமங்களை நாங்கள். இப்ப சும்மா அந்த பிள்ளைக்குள்ள பேய் போகல, அந்த பிள்ளைக்குள்ள பேய் போறதுக்கு காரணம் ஃபேமிலி ஜெனரேஷன் கர்ஸ்ட் உள்ள வருது. புலம்பல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் நினைக்கிறேன். உங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார், அவர்களுக்கு அக்கிரமங்களை நாங்கள் சுமக்கிறோம். இப்ப அம்மா போயிட்டு கர்த்தருக்கு சமூகத்துல தாழ்த்தும் போது சுகத்தை யார் பெற்றுக்கொள்கிறா? மகள் பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இது ரொம்ப ஆழமான செய்தியான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப மேலோட்டமான உங்களுடைய இருதயத்துல ஆவியான உணர்த்தக்கூடிய அளவுக்கு தான் நான் பேசியிருக்கிறேன். முதல்ல சொல்லுங்க, அவள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவால மட்டும்தான் என் வாழ்க்கையில மாற்றம் வரும் என்ற பூரண நம்பிக்கைக்குள் வந்தாள். இரண்டாவது, அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடந்தாள். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், கதறணும், கண்ணீர் வடிக்கணும், உபவாசம் போடணும். அவர் நம் பக்கமாய் சாய்ந்து வரும் வரை அவர் பொறுமையா அவருக்காக நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவருடைய, எப்படி இரவும் பகலும் தன்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே கர்த்தர் பொறுமை உள்ளவராக இருந்து அவர் நீடிய பொறுமை இரவும் பகலுமாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? 18 ஐ திங்க் 7 இல்லை 8 இருக்கும் லூக்கால. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் சமூகத்துல நீடிய பொறுமையோடு காத்திருந்தா அவரிடத்துல தயவு உண்டு. சொல்லுங்க, முதல்ல என்ன செய்யுங்க? தேவனை அறியுங்க. ரெண்டாவது, மூணாவது பொறுமையா இருங்க.
அவசரப்பட்டு லடக் புடக்குன்னு எதையும் பண்ணாதீங்க. கிரீன் சிக்னல் காட்டுற வரைக்கும் பயணிக்காதீர்கள். மேகம் எழும்பு வரையிலும் நீங்கள், பைபிள் அப்படித்தானே போட்டிருக்குது, மேகம் எழும்பு வரையிலும் அவர்கள் வனாந்தரத்திலே அங்கிருந்தார்கள். மேகம் எழும்பும் போது அவர்கள் பயணித்தார்கள். கர்த்தர் சிக்னல் காட்டுவார். 4வது, தாழ்த்துங்க. உங்களை எதிர்க்கிறவங்களை, உங்களை அழிக்கிறவங்களை, உங்களை அசிங்கப்படுத்துறவங்களை, உங்களை விழுங்கும்படி உங்களை நாள்தோறும் நிந்திக்கிறவங்க மனுஷத்தின் மத்தியில நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை தாழ்த்துங்க. என்னுடைய முடிவு கர்த்தர் சொல்லுவார் இந்த வார்த்தையின்படி. எந்த வார்த்தையின்படி? தாவீதின் குமாரனை என்ற அந்த வார்த்தையின்படி, அவர் பாதத்தில் விழுந்து கிடந்து கதறின அந்த வார்த்தையின்படி, அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்த அந்த வார்த்தையின்படி, அவருடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்தின இந்த தாழ்மையின் வார்த்தையின்படி நீ போகலாம். பிள்ளை சுகமானாள். அவள் போகும்போது பைபிள் சொல்றது, அவள் வீட்டை போய் திறந்து பார்த்தாலாம், பிள்ளை அவள் கட்டிலே படுத்திருந்தாள். அவளுக்கு பேய் போச்சு அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல. போய் பார்த்தோன்னே பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு பிள்ளைக்குள்ள பேய் இல்லை. எப்படி தெரிஞ்சுச்சு? ஏன்னா அவளால் அடக்கவே முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு என் பிள்ளை நல்லா தூங்குறதை நான் பார்க்குறேன். அந்நேரமே சொல்லுங்க, அங்கே போட்டுச்சுல்ல, த டைம், அந்த நேரம். எந்த நேரம் உங்களை தாழ்த்துகிற நேரமோ அந்த நேரம் தேவன் கிரியை செய்கிற நேரம். எந்த நேரம் பொறுமையாக இருக்கிறீர்களோ அந்த நேரம் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிற நேரம். எந்த நேரம் தேவனை அறிகிறீர்களோ அந்த நேரம் உங்களுக்கு தேவன் வாசல்களை திறக்கிற நேரம். எந்த நேரம் நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அது தேவனுடைய நேரமாய் மாறுகிறது. எந்த நேரம்? அந்நேரம், அது தேவனுடைய நேரம். அவள் காத்திருந்த நேரம், பொறுமையாக இருந்த நேரம், தாழ்த்தின நேரம், தேவனை அறிந்து கொண்ட அந்த நேரம், அவள் வீட்டுக்குள் இருந்த பிள்ளைக்குள் தேவன் கிரியை செய்கிற நேரம். இதனால தான் அவளை தைரியமா நான் சொல்றேன், நீங்க விட்டு கொடுத்து மட்டும் பாருங்க. அங்க யாருடைய மைண்டுக்குள்ள போய் பேசணுமோ அதை அவர் கிரியை செய்வார். அங்க இவ போய் எந்த தண்ணியும் தெளிக்கல, எந்த எண்ணெயும். நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணி தண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு நாள் கூட தண்ணி தெளிச்சதா எனக்கு? ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் சொல்றேன், நான் எண்ணெய் பூசி தண்ணி ஊற்றி ஜூஸ் அடிச்சு தெளிச்சதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. ஏன்னா உங்க விசுவாசம் இன்னும் வளராததுனால தண்ணியை தெளிச்சு தண்ணி படும்போது இந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா, இது இயேசுவின் ரத்தம் நீங்க நம்புற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது. எனக்கு இப்போ இந்த மெட்டீரியல், ஏன்னா நான் கண்ணாலே பார்க்குறேன் இது இயேசுவின் ரத்தமா என்னைய நிரப்பி இருக்குதுன்றத. இது ஒரு லெவல். நீங்க அதனால தண்ணியை நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு போய் தெளிக்கிறதுன்றது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா அது உங்க விசுவாசத்துக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது. அதனால நீங்க என்ன பண்ணலாம், செய்யலாம். உங்களுக்கு இன்னும் பூரண விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயும் தண்ணியும் கூட தேவைப்படாது. இயேசுவின் ரத்தம் என் வீட்டில் இருக்குன்றதை நீங்க நம்பினாலே போதுமானது. அல்லேலூயா, புரியுதுங்களா? இயேசு போய் இதை கொண்டு போய் என் பொண்ணுக்கு கொடு, இதை போய் தெளி, இதை போய் மாட்டு, இதை போய் பண்ணு, எதையுமே அவரு சொல்லவே இல்லை. இவள் இங்கே தாழ்த்தினால் அங்கே பிள்ளை சுகமானாள். சொல்லுங்க, உன் விசுவாசம் பெரியது. விசுவாசிக்கிறவன் ஆழ்ந்து தியானிப்பான். விசுவாசிக்கிறவன் ஆழ்ந்து தேவ பாதத்திலே கிடப்பான். விசுவாசிக்கிறவன் நீடிய பொறுமையா இருப்பான். விசுவாசிக்கிறவன் நீடித்த நாளாய் தன்னை தாழ்த்தி கொண்டே இருப்பான். விசுவாசிக்கிறவன் முடிவிலே தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வான். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம்.